ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம். கவிதைக்கு பாரதி, கோகுலத்துக்கு கிருஷ்ணர், கேம் ஷோவுக்கு அட்டகாசம். இன்றைய நம்ம அட்டகாசம் கேம் ஷோக்கு வந்து அசத்த போறாங்க சிந்து, சுஜாதா, விச்சு, கோவை பாபு. லெட்ஸ் வெல்கம் சுஜாதா. Let's welcome Vichu. Let's welcome Kovai Babu. அட்டகாசமா வந்திருக்கீங்க, வெல்கம். ஆரம்பிச்சலாமா? அட்டகாசமான ஒரு ஜாலியான கேம் ஷோ. அட்டகாசம் 4 ரவுண்டு. பொதுவா எல்லாரும் கேம் ஷோக்கு வந்து கடைசியில வின் பண்ணி எடுத்துட்டு போற அந்த காசை நாங்க முதல்லயே கொடுத்துறோம். அதிர்ஷ்டலட்சுமி, ப்ளீஸ் கம் வித் 20 lakhs கேஷ். அதாவது அட்டகாசமான 5 லட்சம் ஒவ்வொருத்தர்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, இந்த மொத்த காசு நானே எடுத்துட்டு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு நான் நினைக்கலாம். பட் நேர்மை என்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? கண்டிப்பா 4 ரவுண்டு நீங்க சூப்பரா விளையாடிட்டு அந்த கேஷ் எடுத்துன்னு போகும்போது அந்த சந்தோஷமே வேற. 4 ரவுண்டு இருக்கும். 4 ரவுண்டுல முதல் ரவுண்டு வந்து கட் பண்ணா. இந்த கட் பண்ணா வந்து ஒவ்வொருத்தர் 1 லட்சம் ரூபாய்க்கு விளையாட போறீங்க. ஒரு கதை சொல்லுவேன் தனித்தனியா 4 பேருக்கு. அந்த டைட்டில் சொல்லுங்க. கதைக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 20,000 ரூபாய். சோ ரெடியா இருக்கீங்களா? சிந்து மேடம், உங்களுக்கான கதை இதோ. ஓபன் பண்ணா. ஹீரோவோட ஃப்ரெண்ட் 2 பேருமே திருடுறதுல பெரிய கிளாடிங்க. கட் பண்ணா. ஒரு கல்யாணத்துல திருட ட்ரை பண்ணும் போது 2 பேரு ஹீரோயினை மீட் பண்றாங்க. 2 பேரும் காதலிக்கிறாங்க. கட் பண்ணா. ஹீரோ கிட்ட ஒரு குழந்தை மாட்டிக்குது. அந்த குழந்தை ஹீரோவை அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுது. ஹீரோவுக்கு ஷாக். ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு டவுட் வருது, என்னடா அப்பான்னு கூப்பிடுது. கட் பண்ணா. சிறுத்தை. ஓகே, கதைக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்வி. முதல் கேள்வி, ஹீரோ ஃப்ரெண்டாக வரும் காமெடி நடிகர் யார் படத்துல? கண்ணால் அடுத்து ஆசையா காமெடி ஆர்டிஸ்ட் சந்தானம் அவர்கள். இரண்டாவது கேள்வி, இந்த படம் எந்த மொழியிலிருந்து ரீமேக் செய்யப்பட்டது? தெலுங்கு. ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, ஹீரோ கேரக்டர் பேர் என்ன படத்துல? ராக்கெட் ராஜா. எஸ், ரைட் ஆன்சர். ரொம்ப கஷ்டம். ஹீரோயின் படத்தின் ஹீரோயின் யார்? அமலா. சூப்பர். ஐந்தாவது கேள்வி, படத்தின் டைரக்டர் யார்? நான் சொல்லலாமா இத? 20,000 எனக்கு கொடுக்குறா சிவா சார். அதிர்ஷ்டலட்சுமி, ஸ்டே தேர். சுஜாதா அவர்கள், உங்களுக்கான கதை. ஓபன் பண்ணா. ஒரு கொலை குற்றவாளிக்கு கோர்ட்டு தண்டனை விதிக்கிறது. தனக்காக வாதாட எந்த வக்கீலும் இல்லைன்னு அவன் கதறான். தன் திறமைக்கான சவாலா இதை நினைச்சு ஹீரோ அந்த கேஸை எடுத்து நடத்தி ஜெயிச்சு கொடுக்கிறார். கட் பண்ணா. இன்னொரு எங்க ஹீரோவால் வளர்க்கப்பட்டவர் தான் அவரும். அவர் ஒரு லாயர். ஹீரோ வீட்டுல இருந்து ஹீரோவை அங்கோட கவனிக்கிறார்.
அவர் கட் பண்ணா. ஹீரோவுக்கு எதிராக சில வக்கீல்கள் சேர்ந்து இளம் ஹீரோவை உசுப்பேற்றார். கட் பண்ணா. கௌரவம். கௌரவம் மூவி. சூப்பர். சோ 5 கேள்வி. முதல் கேள்வி, படத்தின் பாடலாசிரியர் யார்? கண்ணதாசன். கண்ணதாசன் ஐயா. ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, ஃபேமஸ் லாயராக வரும் ஹீரோ கேரக்டர் பேர் என்ன? டைம் அப். மூன்றாவது கேள்வி, இளம் ஹீரோவை எப்படி அழைப்பார்? எப்படி அழைப்பாரா? ஆமா, பேரு மாமாவோ சித்தப்பாவோ. குழந்தை வந்து அப்பாவை எப்படி கூப்பிடுவாருன்னா அப்பா கூப்பிடுவாரு. அது கரெக்டா சொல்லணும். டைம் அப். நான்காவது கேள்வி, படத்தில் ஹீரோ எத்தனை வேடங்களில் நடித்திருக்கிறார்? 2. ரைட் ஆன்சர். படத்தின் டைரக்டர் யார்? ஐந்தாவது கேள்வி, வியட்நாம் வீடு சுந்தரம் சார். வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள். ரைட் ஆன்சர். அது ரெண்டாவது நீங்க சொன்னது ஃபேமஸ் லாயராக வரும் ஹீரோ கேரக்டர் பேரு ரஜினிகாந்த். இளம் ஹீரோவை எப்படி கூப்பிடுவாருன்னா பெரியப்பா. 3 ஆன்சர் ரைட் ஆன்சர்ஸ் சொன்னீங்க. கட் பண்ண ரவுண்ட்ல 1 lakhக்கு 60,000 வின் பண்ணிருக்கீங்க சுஜாதா அவர்கள். அதிர்ஷ்டலட்சுமி ஜஸ்ட் கலெக்ட் 40,000 from சுஜாதா. 40,000 எங்களுக்கு தந்த பிறகு சுஜாதா அவர்களுடைய அக்கவுண்ட்ல 4,60,000. சூப்பர். பிச்சு அவர்கள், உங்களுக்கான கதை. ஓபன் பண்ணா ஒரு ரேடியோ சவுண்ட் சர்வீஸ் கடை. அந்த கடையில எந்த நேரமும் எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிற 5 பேர். கட் பண்ணா 5 பேர்ல ஒருத்தான் நம்ம ஹீரோ. அரசியல்வாதி பொண்ணான ஹீரோயினை லவ் பண்றான். அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணது. கட் பண்ணா அரசியல்வாதி தம்பி அண்ணனோட பதவிக்காக இன்னொரு அரசியல்வாதியை கொல்ல சொல்றான். சார் கத்தியா முதல் தடவை சொல்லிட்டேன் ஆன்சர். ஆமாமா, அது அப்படிதான். ஏன்னா இதுக்கு வெறும் கைத்தட்டல் தான், இதுக்கு காசு இல்லை. ஏன்னா 5 கேள்விக்கு இனிமேதான் காசு வரப்போகுது. முதல் கேள்வி, அரசியல்வாதி தம்பியாக நடித்தவர் யார் படத்துல? சமுத்திரகனி அவர்கள். ரைட் ஆன்சர். கிரேட். சவுண்ட் சர்வீஸ் கடை ஓனரின் கேரக்டர் பேர் என்ன படத்துல? முன்சாமி. மூன்றாவது கேள்வி, படத்தின் இசையமைப்பாளர் யார்? ஜேம்ஸ் வசந்த். ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, 5 ஃப்ரெண்ட்ஸ்ல கடைசியா துரோகியாக மாறும் காமெடி நடிகர் யார்? கஞ்சா கருப்பு அவர்கள். ரைட் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, படத்தின் கேமராமேன் யார்? கதிர் அவர்கள். எஸ் ஆர் கதிர். ரைட் ஆன்சர். நான் சொன்ன ஒண்ணுக்கு போட்டுருங்களா மார்க்? அட்டகாசமா சொன்னீங்க. அதாவது டா 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 டா, அதாவது இது போன்ற ஹிட் படங்கள் பத்தி உங்ககிட்ட கேட்க கூடாது முதல்ல. அதே ஒண்ணு விட்டு இல்ல பரவாயில்ல. இருந்தாலும் சவுண்ட் சர்வீஸ் கடை ஓனரின் கேரக்டர் பேர் வந்து அது அந்த அளவுக்காவது கேட்டு எங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் கூட நாங்க வாங்கலன்னா என்ன அர்த்தம்? சித்தன். சோ ஆக மொத்தத்துல முதல் ரவுண்ட் கட் பண்ணால விச்சு அவர்கள் 1 lakhக்கு விளையாடி 80,000 வின் பண்ணாரு. அதிர்ஷ்டலட்சுமி டேக் only 20,000. கொடுத்தா அவளுக்கு 20,000 விச்சு அவர்கள் பாசமாக எங்களுக்கு தந்த பிறகு அவருடைய அக்கவுண்ட்ல 4,80,000. கிரேட். கோவை பாபு அவர்கள் கதைக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ரெடியா? ரெடி. ஓபன் பண்ணா ஹீரோ வேலை விஷயமா நகரத்துக்கு வராரு. வந்த இடத்துல ரெட் லைட் ஏரியாவுக்கு போறாரு. அங்கேதான் ஹீரோயினை மீட் பண்றாரு. கட் பண்ணா ஹீரோயின் மனநிலை சரியில்லாதவங்களா ஒரு குழந்தை மாதிரி இருக்காங்கன்னு ரெட் லைட்ல கண்டுபிடிச்சு ரெட் லைட் ஏரியாவில இருந்து ஹீரோயினை ஹீரோ தன்னுடைய ஊருக்கு அழைச்சிட்டு வராரு. தான் வீட்டுல தங்க வச்சுக்கிட்டு ஒரு குழந்தையா பாத்துக்கிற மாதிரி பார்த்து. கட் பண்ணா அந்த கமல் படத்தை நான் வந்து எத்தனை தடவை பார்த்தேன் எனக்கே ஞாபகம் இல்ல. அந்த கிளைமேக்ஸ் வந்து ஊர் உலகத்துக்கு இல்ல உலகத்துக்கு தெரியும். அப்படி ஒரு கிளைமேக்ஸ். அந்த மாதிரி நடிப்பு இது வரைக்கும் யாரும் நாம நடிச்சது பார்த்தது இல்லை. அதுதான் 3ஆம் முறை.
ரொம்ப கமல் சார் மாதிரி பேசுறேன்னு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷம். சோ 5 கேள்வி 1 லட்சத்துக்காக. ரெடி. முதல் கேள்வி, இந்த படத்தின் கேமராமேன் யார்? அது ரொம்ப பிரபலமானவர், டைரக்டர் பாலுமேந்திரா சார். கிரேட். என்ன ஒரு போட்டோகிராஃபி, ஏன்னா அவரை மறக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய லக்கு, அவ்வளவுதான். அவங்க இருந்த காலத்துல நம்ம எல்லாம் இருக்கோம். அவர் படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தனுஷ் படம், அது ஒரு கணக்கான ராஜமுந்திரி ஜெயில தான் ஒரு 45 days அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன். டவுன் டு எர்த் பர்சன். இல்ல அது மறக்கவே முடியாது, ஜெயிலாச்சே. ஒரிஜினல் ஜெயிலு, ஆனா எங்களுக்கு ஷூட்டிங். சரி, முதல் கேள்வியில 20,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. இரண்டாவது கேள்வி, படத்துல ஹீரோ கேரக்டர் பேர் என்ன? டைம் அப். இது நான் சொல்லட்டுமா? அந்த 20,000 ரூபாய் இருக்கு. டைம் அப் சார், டைம். நீங்க யாராவது சொன்னீங்கன்னா நீங்க அதிர்ஷ்டலட்சுமிக்கு 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது. சோ மூன்றாவது கேள்வி, தன்னோட கடைசி பாடலை இந்த படத்துக்காக எழுதிய கவிஞர் யார்? கண்ணதாசன். Great. What a song. கண்ணே கலைமானே கண்ணிமயிலேன கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ டிங் 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 டிங். 3 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. 4வது கேள்வி, படத்தில் சிறந்த நடிப்புக்காக தேசிய விருது பெற்றவர் யார்? சொல்லுமா? அது சொல்லணுமா? சொல்ல. சொல்லிடுறேன், கமல் சார் தான். 5வது கேள்வி, ஹீரோயின் வளர்க்கும் நாய்க்குட்டியின் பேர் என்ன படத்தில்? ஹீரோயின் பேரை கேட்டா கூட சொல்லலாம். புச்சி. டைம் அப். சோ ஹீரோ கேரக்டர் பேர் வந்து சீனு. 5வது கேள்வி, நாய்க்குட்டியின் பேர் வந்து சுப்பிரமணி. சோ கோவை பாபு அவர்கள் 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி 60,000 வின் பண்ணிருக்கீங்க. கலெக்ட் அதிர்ஷ்டலட்சுமி ஜஸ்ட் 40,000. சிறப்பாக ஆடி எங்களுக்கு 40,000 தந்த கோவை பாபு அவர்களுடைய அக்கவுண்ட்ல 4,60,000. காசுலாம் அவங்க என்ன பண்ண போறாங்க? இல்ல அது கொண்டு போய் வச்சுட்டு எப்படி திருப்பி பீர்வால வச்சு அடுத்த விளையாட்டுக்கு எடுத்து வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. சோ அட்டகாசமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சூப்பரா ப்ளே பண்ணீங்க. எல்லாரும் 40,000க்கு மேல யாரும் கொடுக்கல. சிந்து அவர்கள் சுத்தம் மனசுல பாசமே இல்ல, எல்லா கேஷ் அவங்க கிட்டே. இந்த ரவுண்ட் வந்து காசு மழை 1 லட்சத்துக்காக விளையாட போறீங்க. தனித்தனியா கண்ணாடி கூண்டுக்குள்ள வரீங்க. அதுல வந்துட்டு எல்லோ, ரெட், கிரீன் கலர் பேப்பர்ஸ் இருக்கு. எல்லோ அதிகமா பிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் 1000 ரூபாய். ரெட் உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கும் ஒவ்வொரு பேப்பர். கிரீன் 100 only. So அதிர்ஷ்டலட்சுமி take சிந்து to கண்ணாடி கூண்டு. நான் கிரேக்க குதிரடா, நான் கத்தி கப்பலடா, நான் தங்க பேட்டையடா, என் செல்ல பேரு ஆப்பிள், நீ சைஸா கடிச்சுக்கோ, என் சொந்த ஊரு ஊட்டி, என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ, புது ராவின்சி கோடடா, இது சர்ச்சையான மேடடா, நீ ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போடா. Hey Rosie, I might succeed. You're the don't care policy. Yeah, Rasi, swimmer Rasi. So சிந்து உங்களுக்கான டைம் 1 minute starts now. Time up.
எப்படி இருந்தது அந்த ஃபீல்? அது உள்ள போய் நிக்கணும், சரி ஓகே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தைரியம். தெம்பு வந்துச்சு. ஆமாமா அது போய் நின்னோடனே கை கால்லாம் உதிரத்துச்சு சார். ஒரு மாதிரி சவுண்ட் வருது அங்க இருந்து. ஆமா. அதனால ஏதோ குத்து மதிப்பா பிடிச்சிருப்பேன். நீங்க ஏதோ பார்த்து மார்க் கொடுங்க. இங்க இருக்க பணத்தை புடிங்கிடாதீங்க. பாலைவனத்துல ப்ரொபெல்லர் வச்ச மாதிரி. ஆமா. சோ அதுலயும் பிரில்லியன்ட்டா Actually, பிடிச்சு. அவங்க பிடிக்கல, அதே அவங்க கிட்ட வந்துச்சு. அவன் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். சோ எல்லாம் தானா புரியுது. ஆமா. துப்பட்டாவுல அப்படியே Full cover magnet. பண்ணிட்டீங்க. அப்படின்னு இல்ல. இல்ல அதுல கூட ரொம்ப பிரில்லியன்ட்டா அவங்க செலக்ட் பண்ணி பிடிச்சிருக்காங்க. 16 yellow 16,000. அதுல 8 வீட்ல இருந்து கொண்டு வந்துட்டாங்க போல இருக்கு. 36 ரெட் பேப்பர் 18,000. 51 கிரீன் 5,100 ரூபாய். வாஹ். சோ ஆக மொத்தத்துல காசு மழையில சிந்து அவர்கள் வின் பண்ண கேஷ் 39,100. அதிர்ஷ்டலட்சுமி ஜஸ்ட் கலெக்ட் 60,900 from சிந்து. என்ன சார் கொடுத்தா மாதிரி கொடுத்து எடுக்கிறீங்க? அதான் பாசம். சிரிச்சுட்டே இருக்கணும். முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டு போனீங்க. ஸோ 60,900 ரூபாய் எங்களுக்கு தந்த பிறகு சிந்து அவர்களுடைய அக்கவுண்ட்ல 4,39,100 ஸ்டில் பேலன்ஸ். கிரேட். அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள சுஜாதா. சுஜாதா அவர்களே, உங்க டைம் 1 minute starts now. Time up. சுஜாதா அவர்கள் எப்படி இருந்தது உள்ள? உங்களுக்கு கண்ணு திறந்து கரெக்டா கேட்ச் பண்ணீங்களா இல்ல கண்ணு திறக்க முடியலையா? கண்ணை திறக்க முடிஞ்சது, ஆனா என்னோட துப்பட்டா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு என்ன. ரம்பா படத்துல வந்து ஃபேன் வைப்பாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்க பேசுற அந்த சிரிப்பு மாறவே இல்ல. அது டென்ஷன்னாலயா? டென்ஷன்ல ஜாலியா இருந்தது. எஸ். அதுலயும் கிளவரா நீங்க என்ன பண்ணீங்க? 17 yellow கவர் பண்ணிட்டீங்க. 17,000. 31 red papers. That means 15,500. 47 green 4,700. So ஆக மொத்தத்துல காசு மழை கொட்டிச்சு. சுஜாதா அவர்கள் வின் பண்ண கேஷ் 37,200. அதிர்ஷ்ட லட்சுமி கலெக்ட் 62,800 from சுஜாதா. எங்களுக்கு 62,800 தந்த பிறகு உங்களுடைய அக்கவுண்ட்ல 3,97,200. வாவ். அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள விச்சு. கூழாங்கல்லே கண்ணாலே சுண்டீடு பாண்டி அந்த மாய கண்ண போல இவ மனச பறி பாண்டி ஒரு பச்சை புள்ள போல இவ பேசி சிரி பாண்டி அட என்ன இன்னும் சொல்ல இவ எங்க ஊரு சுந்தர பாண்டி. கொண்டாட்டும் மனசு விளையாட்டும் வயசு அண போட்டா அடங்காது. தினந்தோறும் வெரசா பொறப்போமே புதுசா எப்போதும் திருநாளு. நெஞ்சில் டெம்பு இல்லாம போனா வாழ்க்கை பசிக்காது. வம்பு தும்பு இல்லாம இருந்தா இளமை ருசிக்காது. சொன்ன கேளு. விச்சு அவர்களே, உங்க டைம் 1 minute starts now.
எப்பவுமே புதுசா எப்போதும் திருநாளு. அவர்கள் ரொம்ப சந்தோஷமா உள்ள போனீங்க. போகும்போது அந்த நடனம் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ஸ். அது சாதாரண மனிதர்கள் ஆட முடியாத அந்த ஸ்டெப்ஸ்ல எங்க கத்துக்கல. பிடிக்கல உள்ள தலையிட வேண்டியது. அவங்களோட இடுப்பெல்லாம் பிடிச்சி டான்ஸ் ஆடுனா சார். சத்தியமா சொல்ல போனா அது வந்து கம்போஸ்டு பை விச்சு டான்ஸ். உள்ள எப்படி இருந்து சார்? வார்த்தை வராம உங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா எல்லோ மேல இருந்தது. 26 எல்ல கவர் பண்ணிட்டீங்க. 26,000. 36 ரெட் பேப்பர், that means 18,000. 41 green, 4,100. எவர் கிரீன். So காசு மழையில விச்சு வின் பண்ண கேஷ் 48,100. Adishalaxmi just take 51,900 from Vichu. So 51,900 எங்களுக்கு தந்த பிறகு உங்களுடைய அக்கவுண்ட்ல 4,28,100. So அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள கோவை பாபு. வந்துவிட்டால் சாத்திரங்கள் கட்டடகு பெண்ணிற்கு வட்டமீடு பாட்டிற்கு இங்கு துன்பமில்லை. கோவை பாபு அவர்களுக்கு 1 minute time starts now. ஒரு சந்தோஷமா இருந்தது இல்ல? இன்சைட் இருக்கும்போது சந்தோஷமா இருந்தது. அந்த இடத்துல தொங்குற மாதிரியே இருந்தது. ஏன் அந்த ஃபீலிங்? ஆமா அப்படிதான் இருந்தது. எதை நம்ம ஏம் பண்றோம் அது பிடிக்கவே முடியல. புதுசா இருந்தது இல்ல? டிஃபரெண்டா இருந்துச்சு. சோ yellow கஸ்டிங் கோவை 500 to 35 17,500. சூப்பர். எல்லாம் 30க்கு மேல தான். 36 green 3,600. ஆக மொத்தத்தில் நீங்க வின் பண்ண கேஷ் காசு மழையில 51,100. Adishalaxmi collect 48,900. அது ஒரு 20 இங்க வைங்க ப்ளீஸ். So 48,900 எங்களுக்கு தந்த பிறகு கோவை பாபு அவர்கள் அக்கவுண்ட்ல 4,11,100. So அடுத்த ரவுண்ட் மணி 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 1 lakhக்கு விளையாட போறீங்க. 5 கேள்வி ஒவ்வொருத்தருக்கும். டிஸ்பிளேல வந்து 20,000 ரூபாய் வரும். வரும்பொழுது நான் கேள்வி ஆரம்பிப்பேன். அந்த கேள்விக்கு நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க பதில் சொல்றீங்களோ அந்த பதிலுக்கு உண்டான காசு அங்க உங்களுக்கு வின் பண்ணும். யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா சைபர் கூட வரலாம். ஸோ அதனால கேர்ஃபுல். ஸோ சிந்து அவர்கள் உங்களுக்கான கேள்விகள் 5, 1 லட்சம் கேஷ். ரெடியா? முதல் கேள்வி, பிர்லா கோளரங்கம் நிறுவப்பட்ட இடம் எது? சென்னை. சென்னை. ரைட் ஆன்சர். 14,100. இரண்டாவது கேள்வி, கொடியில் புலி சின்னம் எந்த தமிழ் மன்னனை சார்ந்தது? கொடியில் புலி சின்னம் எந்த தமிழ் மன்னனை சார்ந்தது? சோழர். சோழர். ரைட் ஆன்சர். 3,500 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் உள்ள கொடிய விஷப்பாம்பு எது? வெரி ஈஸி.
கருநாகம். ஆ கருநாகம். இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ராஜநாகம். ராஜநாகம் ரைட் ஆன்சர். 4700 வாங்கி தந்தது ராஜநாகம் உங்களுக்கு. நான்காவது கேள்வி. தேசிய திரைப்பட விழாவின் சின்னம் எது? தேசிய திரைப்பட விழாவின் சின்னம் எது? கொடி. தேசிய கொடி. நல்லா யோசிங்க, மூளை யூஸ் பண்ணுங்க. திரைப்பட விழாவின் சின்னம் தாமரை. தாமரை ரைட் ஆன்சர். சைபருக்கு வாங்கி தந்தது தாமரை. ஓகே. ஐந்தாவது கேள்வி. ஜவஹர்லால் நேரு அவர்களின் தந்தை பெயர் என்ன? தந்தை ரொம்ப ஈஸி, உங்களுக்கு சொன்னதுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐயோ, நீங்க கேட்ட பேர் தான். ஜவஹர்லால் நேரு அவர்கள் நேரு. எது? போயிடுச்சு. சைபர் மோதிலால் நேரு. எல்லாருக்கும் தெரியும், பட் அது இப்போ நம்ம ரெகுலர் டச்ல இல்லாதனால மனசுல இருக்கு, வரல. ஆனாலும் கேள்விகள் கரெக்ட். டா டா அப்படின்னு பதில் சொல்லாம டா டா அப்படின்னு பதில் எனர்ஜி சேவ் பண்ணிடு. ஓகே. மணி 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 ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் 22,300. அதிர்ஷ்டலட்சுமி கலெக்ட் 77,700. 77,700 நீங்க தந்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 3,61,400. அடுத்ததாக சுஜாதா அவர்கள். ரொம்ப பாவம் சார், ஈஸியானதா கேளுங்க. ஈஸியான கேள்வி கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். பார்ப்போம். முதல் கேள்வி. ஔவைக்கு நெல்லிகனி கொடுத்த மன்னன் யார்? நல்லா தெரியும், இங்க இருக்கு. அதியமான். அதியமான் ரைட் ஆன்சர். 12,200. இரண்டாவது கேள்வி. இந்தியாவின் மிக பழமையான நதி எது? ஓல்டு ரிவர். ரொம்ப, அதாவது பாட்டுல கூட வரும். சிந்து நதி. சிந்து நதி ரைட் ஆன்சர். சிந்து பக்கத்தை வச்சுட்டு 8,300. வெரி குட். மூன்றாவது கேள்வி. திருவள்ளுவர் வசித்த இடம் எது? ஐயோ, ரொம்ப ஈஸி தான். வரும், முயற்சி பண்ணுங்க. திருவள்ளுவர் வசித்த இடம் எது? வீடு எங்கன்னு தெரியாது. அவங்க அம்மா வீடு எங்கன்னு தெரியாது. போதே பண்ணலாம் போதே. மயிலாப்பூர். மயிலாப்பூர்ல தான். நான்காவது கேள்வி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கூறியவர் யார்? சூப்பர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கூறியவர் யார்? ஔவையாரா? ஔவையார் ரைட் ஆன்சர். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் இது. 10,400. ஔவையார் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஐந்தாவது கேள்வி. ஹரிஜன் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யார்? ஹரிஜன் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யார்? ஹரிஜன் என்ற சொல்லு அறிமுகம் செய்தவர் மிகப்பெரிய ஆளு. காந்தி. மகாத்மா காந்தி ரைட் ஆன்சர். 3000 ரூபாய் வின் பண்ணி கொடுத்திருக்காரு மகாத்மா காந்தி. சோ சுஜாதா அவர்கள் மணி 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 ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் 33,900. அதிர்ஷ்டலட்சுமி just collected 66,100 from Sujata. $66,100 எங்களுக்கு தந்த பிறகு சுஜாதா அவர்களுடைய அக்கவுண்ட்ல 3,31,100. ஸோ அடுத்ததாக பிச்சு அவர்கள் 5 கேள்வி 1 lakh. முதல் கேள்வி. தமிழ்நாட்டில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? தமிழ்நாட்டில் கட்டபொம்மன் அவர்களை தூக்கில் போட்டாங்க, அந்த இடம் பேரு.
எய்தா கரெக்டா சொல்லுங்க. கேட்கலையா? எனக்கு கிளாரிட்டி இல்லை. அதுதான். இன்னொரு வாட்டி ரஜினிகாந்த் சொல்லுங்க. மாதிரி அவர் ஒரு வாட்டி தான் சொல்வாராம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். 0 ஆயிடுச்சு. கயத்தாறு. அதான் சொல்றேன். இரண்டாவது கேள்வி, உலகில் எந்த நாடு அதிக அளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது? மலேசியா. எஸ், ரைட் ஆன்சர். 18,800. மூன்றாவது கேள்வி, ஆக்ராவில் ஓடும் நதியின் பெயர் என்ன? யமுனா நதி எங்கே? யமுனா. காதை நீசமி. 19,600. ஃபென்டாஸ்டிக். நான்காவது கேள்வி, தமிழ்நாட்டுல சனீஸ்வரன் அவர்களுக்கு கோவில் உள்ள இடம் பேர் என்ன? வைத்தீஸ்வரன். நல்ல யோசனை. சனீஸ்வரனுக்கு ஒரு கோயில் தான் இருக்கு. அது எந்த ஊர்ல இருக்கு? தமிழ்நாட்டுல. இந்தியாலேயே 2, தமிழ்நாட்டுல 1 இருக்கு. திருநெல்வேலி. கரெக்டா சொல்லுங்க. திருநள்ளா. திருநள்ளார். ரைட் ஆன்சர். 100 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. லக்கி. 0 இல்ல. சனீஸ்வரன் 100 ரூபாய் கொடுத்து தந்திருக்காரு. பெரிய விஷயம். கிரேட். ஐந்தாவது கேள்வி, ஒன் டே கிரிக்கெட்ல அதிக செஞ்சுரி எடுத்தவர் யார்? சச்சின் டெண்டுல்கர். எத்தனை? 49. 49. ரைட் ஆன்சர். 16,000. ஃபென்டாஸ்டிக். மணி 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 ரவுண்ட்ல விச்சு அவர்கள் மிக பிரில்லியண்டா விளையாடி வின் பண்ண அமௌண்ட் 54,500. அதிர்ஷ்டலட்சுமி collect just 45,500 from Vichu. கலெக்ஷன் ஸ்கிரீனா இருக்கு. So 45,500 நீங்க எங்களுக்கு தந்த பிறகு விச்சு அவர்கள் அக்கவுண்ட்ல 3,82,600. அடுத்ததாக கோவை பாபு அவர்களே, ரெடியா இருக்கீங்களா? ட்ரை பண்ணுவோம். முதல் கேள்வி, சென்னை தொலைக்காட்சி தனது ஒலிபரப்பை துவக்கிய ஆண்டு எது? ஆண்டு. இன்னும் கொஞ்சம் மேல இருங்க. 75. எஸ், ரைட் ஆன்சர். 1975. 5,000 வின் பண்ணிருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக். இரண்டாவது கேள்வி, எழுத்தாளர் சுஜாதாவின் இயற் பெயர் என்ன? சுந்தர்ராஜ். நல்ல யோசனை பண்ணுங்க. அதே மாதிரி வரும். ரங்கராஜன். எஸ், ரைட் ஆன்சர். ரங்கராஜன். எழுத்தாளர் சுஜாதாவின் இயற் பெயர் ரங்கராஜன். 5,300. வெரி குட். மூன்றாவது கேள்வி கோவை பாபுக்காக. இது ரொம்ப ஃபாஸ்டா போகுது சார். கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியுமா? இல்ல, படமே முடியாது. இப்போ நான் சொல்லணும்னா இன்னும் ஃபாஸ்டா போயிடும். ஸ்ரீலங்காவின் பழைய பெயர் என்ன? யாழ்ப்பாணம். ஸ்ரீலங்காவின் பழைய பெயர். நல்ல யோசனை பண்ணுங்க சார். சிலோன். சிலோன். ரைட் ஆன்சர். 10,800. வாவ், ஃபேன்டாஸ்டிக். நான்காவது கேள்வி, இந்தியாவின் பிராட்மேன் என்று அழைக்கப்படுபவர் யாரு? கிரிக்கெட். கவாஸ்கர். நல்ல யோசனை பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் சச்சின். சச்சின். ஏன் சார் இப்போ அவர் பிராட்மேன் அவர் தான் கூப்பிடுவாங்க. 3,800 சச்சின் கொடுத்தாரு. ஐந்தாவது கேள்வி, காவிரி ஆறு தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் 2ஆக பிரிகிறது? திருச்சி. எஸ், ரைட் ஆன்சர். திருச்சி. 12,200. சோ இந்த ரவுண்ட்ல கோவை பாபு அழகாகவே நீங்க ஆன்சர் சொன்னீங்க. கொஞ்சம் தாமதமாக சொன்னீங்க. நீங்க மணி 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 ரவுண்ட்ல வின் பண்ண கேஷ் 37,100. அதிர்ஷ்டலட்சுமி ஜஸ்ட் கலெக்ட் 62,900 from கோவை பாபு. $62,900 நீங்க எங்களுக்கு தந்த பிறகு கோவை பாபு அக்கவுண்ட்ல 3,48,200. வாவ், ஃபேன்டாஸ்டிக். ரொம்ப நல்லா இருந்ததா? டென்ஷனா இருந்ததா? ஈஸியா இருந்ததா? இல்ல. We have learned lot of things. மறந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்ப தெரியும். இந்த மாதிரி நிகழ்ச்சி, இந்த அட்டகாசம் நிகழ்ச்சியில் 4 தடவை வந்துட்டோம்னா தெரியாத விஷயம் நிறைய மறுபடியும் நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆமா. Very good question. Fantastic. Super.
நல்லா வச்சு. அட்டகாசத்துல 4வது ரவுண்டு, கடைசி ரவுண்டு வந்து உள்ளே வெளியே. 2 லட்சத்துக்கு விளையாட போறோம் தனித்தனியா. ஸோ உள்ளே வெளியே 2 லட்சத்துக்கு விளையாட போறோம். அதாவது இந்த ரவுண்ட்ல வந்து ஒரு சாஃப்ட் வால், அது ஒரு மெட்டீரியல்ல தயாரிக்கப்பட்டது. அதுல வந்து ஒரு சிற்பம் போல ஒரு ஆங்கிள் உங்களுக்காக செதுக்கப்பட்டு அது வரும். அதுக்குள்ள நீங்க டச் பண்ணி போலாம். அது உடையாம நீங்க போனீங்கன்னா 2 லட்சம் உங்களுக்கு. அது உடைஞ்சாலும் கீழே விழுந்தாலும் 2 லட்சம் எங்களுக்கு. ஓகே, ரெடியா? என்ன உற்சாகம் பாருங்க. எல்லாமே வாங்குறீங்க. முதல்ல பயங்கர உற்சாகமா இருக்காங்க சிந்து. Open the door. ஐயோ, என்ன முத்திர வரப்போ தட்டி. Wow. தோம் தரிக்கிட்ட தோம் தரிக்கிட்ட தோம். Fantastic. அந்த முத்திரை வைங்க. ஆமா, உள்ள போகணுமா? ஆமா, எப்படி வேணா வச்சுக்கலாம். கரெக்டா அந்த ஷேப்ல நீங்க உள்ள போயிடணும். அது பத்துமா என்னோட உருவத்துக்கு? கண்டிப்பா கண்டிப்பா, நம்பிக்கை வைங்க. ஓகே, Ready? Start music. Wow, fantastic. சிந்து, what a performance. உடையாம வின் பண்ணிட்டீங்க. சிந்துநதி கரையோரம் அந்தி நேரம் என் சிந்து ஆடின. சூப்பர். Fantastic performance. அதாவது ஒரு சந்தேகத்துல நீங்க ஆரம்பிச்சீங்க, பட் அதுக்குள்ள உங்க உருவம் போகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வின் பண்ண வச்சிச்சு. பாத்தீங்களா? கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் விடல நீங்க. கிரேட். ஸோ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். கீப் இட் அப். அதே மாதிரி நீங்களும் டெஃபினட்டா இது வெல்லலாம். நெக்ஸ்ட் சுஜாதா அவர்கள், ப்ளீஸ் கம். Open the door. Wow. ஆஹா, சூப்பர். அடி. ட்ரை பண்ணுங்க. கரெக்ட். ட்ரை பண்ணுங்க. கரெக்டா இருக்கும். எனக்கு ஒரு கால் நிக்கவே முடியாது. கொஞ்சம் லெஃப்ட் கை தூக்குங்க. ஸ்டார்ட் மியூசிக். Gangnam Style. Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. Sexy lady. Open Gangnam Style. Wow, what a fantastic performance. நல்ல முயற்சி பண்ணீங்க. அதுல வந்து ஒரு சின்ன அது தவிர்க்க முடியாதது, காலால தட்டி ஒரு சின்ன பீஸ் உடைஞ்சது. அதனால அதிர்ஷ்டலட்சுமி ஜஸ்ட் கலெக்ட் 2 lakhs from சுஜாதா. வந்துட்டாங்களா? பார்த்தேன். ஸோ 2 லட்சம் எங்களுக்கு தந்த பிறகு சுஜாதா உங்களுடைய அக்கௌண்ட்ல 1,31,100. கிரேட். அடுத்ததாக விளையாடும் நபர் பிச்சு. இப்போ கரெக்டா தான் போறேன். அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் ஆஃப் ஆங்கிள் வந்தா நல்லா இருக்கும். அதான் பாக்குறேன். சரி, ஓபன் த டோர். Fantastic. Start music. Gangnam Style. Open Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. பிச்சு அவர்களுடைய பாசத்துக்கு அடிப்படையில் காலுக்கிட்ட பீஸ் மட்டும் உடஞ்சி போனதுல எனக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா எக்ஸ்பிரஷன் அப்படி கொடுத்தீங்க, வார்த்தை மொத்தம் இல்ல அது உடையில 2 லட்சம் உங்களுக்கு வந்து சேரும். சோ
பெரிய மனசு பண்ணி அந்த 2 லட்சம் எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி. அதிர்ஷ்டலட்சுமி கலெக்ட் 2 lakhs from பிச்சு. அதுக்காக சிரிக்கிறீங்க. சோதனை மேல் சோதனை. எங்களுக்கு 2 லட்சம் தந்த பிறகு பிச்சு அவர்களுடைய அக்கவுண்ட்ல 1,82,600. Fantastic. அடுத்ததாக உள்ளே வெளியே விளையாட வரார் கோவையிலிருந்து பாபு. ப்ளீஸ் கம். கோவை பாபு பிக் கராட்டே ஃபைட்டர் என்றது எல்லாருக்கும் தெரியும். ஜூடோ குங்ஃபூல தேர்ச்சி பெற்றவர். அவருக்கு உண்டான ஆங்கிள் வரணும். ஓபன் த டோர். Fantastic. Start music. Gangnam Style. Op, 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 Oppan Gangnam Style. Gangnam Style. Op, 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 op. Hey, sexy lady. Op, 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 Oppan Gangnam Style. Hey, sexy lady. Op, 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 op. சார் இங்கதான் இருக்கீங்க சார். இங்கதான் இருக்கீங்க. வாங்க வாங்க. என்னாச்சு? அது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இல்ல அது ஏதோ போய் கூண்டுக்குள்ள ஏதோ தேடுறாரு. வாட் எ ஜம்ப். ஃபண்டாஸ்டிக். எனக்கு இப்படிதான் குத்தாங்க. ஜாக்கி சான் படத்துல ஜம்ப் எனக்கு இப்படி கொடுத்தாங்கல. நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் ட்ரை பண்ணலாமே. ஃபண்டாஸ்டிக். அப்பா காதுக்குள்ள குண்டு. காதுக்குள்ள நானே பெட்டர் போல் இருக்கேன். அவ்வளவுதான் உடைச்சேன். இல்ல குடுக்குமா அப்படி கொடுத்தாங்க. பக்கத்துல ரொம்ப இப்படி ஆயி போச்சு. எப்படின்னா இப்படி ஆயிட்டேன். ஃபண்டாஸ்டிக். வாட் எ பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சிரிப்புக்காகவே அதிர்ஷ்டலட்சுமி டேக் 2 lakhs from கோவை பாபு. மொத்தமா எடுத்துட்டு போயிட வேண்டியதானே. கோவை பாபு 2 லட்சம் தந்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 1,48,200. அட்டகாசமா விளையாடி இன்னைக்கு டாப்பரா இந்த கேம்ல நிக்கிற சிந்து அவர்கள் 3,61,400. ப்ளீஸ் கம். So 3,61,400 winning amount. Enjoy. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம்